இப்ப அடுத்து எங்க போறோம்? இப்ப இது எங்க போகுது? இது வரை இப்ப மலேசியா போகுது. மலேசியாவுக்கு போய் அப்படியே திரும்பி துபாய்க்கு வரும். துபாயில நீ இறங்கி உனக்கு தேவையான சாமான இடக்கை பக்கம் இடக்கை பக்கம் துபாயிடா, விளக்கை பக்கம் மலேசியா. நீ சிங்கப்பூர் எங்க போற? நான் என்னடா நான் நிறைய மலேசியா போறானே, இந்த ஒரு சிங்கப்பூருக்கு போகணுவாங்க. நீ எங்க போ? ரோட்டு கரையில அவன் வீட்டுக்கு அனுப்பான். தேங்காய் நகத்திலேன்னு தேங்காய் விழுந்தாக்கணும் கீழே போய் ஏந்துவான். தேங்காய் உணவு போக மாட்டான். தேங்காய் விட்டு அவன் வீட்டை வெள்ளமேடா களவட்டா வெள்ளமே அவன். அப்பா பின்ன சரியண்டு போட்டு இது வெத்திலியோட அதுல ஒண்ணு அமர்த்தினவங்க வாசல் ஏறைகள கோயிலியோட ஆளா பிடிச்சி 3 வாரம் உள்ள அவ்வளவு வலிக்கிட்டோம். சின்ன துண்டு போயில கிடந்தடா நான் பெஞ்சனா உப்பு கப்பெல்லாம் போய்க்கல பைக்கப்பிட்டும் சட்டி வரமாடா அப்ப கோயிலே போட்டு பெஞ்சாம அழிப்போம்ட்டு பார்த்தேன். அதுக்குதான் நான் கொண்டு வந்தாரு சத்தி வர மாட்டாங்க. சத்தி குளிசை பாயில நீ கோயிலே கொண்டு போடான்னு சொன்னாங்க. அழகா நடந்து புரிஞ்சுக்கிட்டான். நம்ம இதை கழியில அவங்க இதே அந்த சேர்க்கிறேன்னு கேட்குற திரும்பி கழிச்சாதான் நம்ம இதுக்கு தெரியும். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கப்பலுக்குள்ள அந்த காணாத கண்டதை மாதிரி ஏறிக்கிட்டோம். எல்லாம் சுற்றி பிடிக்கிற பாருங்க லக்ஸரின்ற ஓட்டுக்கூடாது படம் அடிவாட்டு படம் கொண்டு போகுது. எல்லாம் படம் பார்த்து நிற்கிறாங்க. அப்படியே டவியர் உங்காரி பக்கம் நிற்கிறார். ஆள் வெத்தில தான் போக மட்டும் வலிக்கிட்ட பிழைச்சி போச்சு அங்கே நிற்கிறார். பேரன் சும்மா கப்பல் எப்படி இருக்கிறாங்களாண்டு இஞ்ச நிற்கிறார். ஆள் ஒன்றும் செய்யலாது. சாப்பாடும் இல்லை வெத்திலையும் சப்பிலான்ட்டு முழுசி கொண்டு நிற்கிறார். தோட்டத்துக்கு போனவரை திடீர்னு அமர்த்தி பிடிச்சோண்டு வந்துட்டாங்க. எங்கேயோ வலிக்கிட்டவர் வேறு கப்பல்லேருந்து டிஷர்ட்டையும் தொப்பியை போட்டு ஏற்றி கொண்டு வந்ததான். இனி அங்கே இந்தியாவில் போய் தான் இறங்க வேணும். சரி ஏதோ பார்த்து வந்து ஒரு மாதிரி வந்து சேர்ந்தியண்டா. சரி உங்கள் போகிறார். அங்கே பாருங்கப்பா படம் பார்க்குறது இல்லைனாப்பா எல்லாம் மும்முரமாக இருக்கிறாங்க. பேக்கியல் களவு போனாலும் அவங்களுக்கு அதை பற்றி பரவாயில்ல. படம் பார்க்கணும். போட்டால் டிவி இருந்தால் என்னென்னு கேட்காங்களோ. இங்கே வந்து முழு பேரும் படம் இங்கே ஒரே சீன் போதப்பா 2 படத்திலும். அண்ணன் டீகள் எல்லாம் பண்ணி கொண்டு வரார். இந்தியன் அக்கா தான் டீகள் விற்கிறா. வேறுங்க டீகள் எல்லாம் விற்று கொண்டுக்கிறார். அன்னை கொடுத்தது ஏற்கனவே அவங்க குடிக்க சொல்லி அது அன்னை அடங்கையிலேருந்து திருப்பி 2 வண்டி கொண்டு வரார். சரி வாங்க நாள் அங்காளி இருக்கா போய் பார்ப்போம். ரவிய ரயில் நிற்கிறாருக்கா கீழ் பக்கம் போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இங்கே எங்கடா பெறமண்ணை எப்படி நிறுத்துறோம். அந்த கழுத்து வருத்தமாக படுது. இங்கே டேவிட் இருக்கிறார் பக்கத்தில். டேவிட் அவன் இன்னத்தில் ஒரு நாள் நிறுத்துறானப்பா பேருங்க வந்தாள். இல்லை அங்கிளிஞ்ச படுத்து வந்து படுத்து நல்லா நிறுத்துற. இங்கே வேறமானந்தத்துக்கு அடிக்கடி வெளிநாட்டுக்கு போகிறதும் பாரம் தானே தொழில். இவங்க 2 பேர் வலிக்கிறாங்க. இங்கே வேறுங்க டவியர் ஏறுறார். மேலே போகிறார். ரைட் சுத்தி காட்டி அஞ்ச வேற. இது அடுத்த இன்னொரு கம்பார்ட்மெண்ட். இப்ப ட்ரெயின்ல கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு ஆட்டம் இல்ல தலைமுறையில ஜெயம் ரவி யாருக்கும் போட்டு அடிக்கிறானப்பா கப்பலில். அது கப்பல் இல்லையாப்பா படம் ஓடுது உள்ளுக்கு. நடா மேல விளம்பரம் ஓட்டிக்கிறாங்க. இங்க கண்டி வந்து இருக்குது. எல்லாரும் சாப்பிடுறோம். இந்த மாதிரி மணி என்ன முடிய இல்லையா 12 விரங்கண்ட இந்தியா அக்கா நிற்கிறா. வாசமா சொன்ன விரைய கட்டப்படியலாம். இப்பா பிஏபி இந்த பேர்ல மேலையில இருக்கிறோம்பா. ஆமா வேறப்பா உனக்கு எல்லாம் பிஏபி இந்த மாதிரி போறானப்பா. நடக்க மாட்டா போறான். வேறா மேல வாடா பேயா சத்தம் எப்படி போய்கொண்டிருக்காங்க.
பாத்தீங்களா விஐபி வேற எல்லாம் சும்மா காலங்க வேலை போட்டு இருக்காங்க. அதாவது விஐபி இதெல்லாம் வித்தியாசமான விஐபி. இங்க எதுலயும் ஒரு விஐபியை பாருங்க. விஐபி ஹலோ விஐபி. ஹலோ விஐபி நித்திரியா ஓ விஐபி சாரி. என்ன இன்னொரு விஐபி இருக்கிறாங்க. அதுல சுருண்டு இருக்கிறாங்க. சுருண்டு வைக்கிறாங்க விஐபி. ஒரு ஏக்கில இந்த கிட்டார் ஒரு அடிக்கும். பாபம் ஆமா பிரைன். கிட்டார் ரெண்டு இருக்குல்ல சும்மா. ரெண்டு நாள்ல ஒரு ரேகை வெட்ட ரங்கேக்கு அங்கடி. சும்மா மேல் தளத்துல வேற லெவல்ல போய் கொண்டிருக்கு பாருங்க. நீ டாய்லெட் வா. நீ டாய்லெட். இதெல்லாம் இவ்வளவு சகல வசதிகள் இருக்கிறாங்க. ஐயோ யாரோ இருக்கிறாங்களாப்பா திடீர்னு கதவை திறந்தா முன்னுக்கு யாரோ இருக்கிறாங்க. அப்பா பின்ன சரியண்டு போட்டு வெஜ்ஜில் வேணும். இது வெஜ்ஜு வெத்திலியோட அதுல ஒண்ணு அமர்த்தினவங்க வாசல் ஏறைகள கோயிலியோட ஆளை பிடிச்சு 3 வாரம் உள்ள அவ்வளவு விளக்கிட்டாங்க. அட ஒரு சின்ன துண்டு போயில கிடந்தடா அப்ப நான் வெஜ்ஜனா உப்பு கப்பெல்லாம் போய்க்கல பைக்கா பிரெட்டும் சட்னி வருமாடா அப்ப கோயிலே போட்டு இப்ப சமாளிப்பு மட்டும் பார்த்தேன். அதுக்கு தான் நான் கொண்டு வந்தாரு. சப்போனமெண்ட்ல இருந்து சத்தி வர மாட்டாங்க. சத்தி குளிசை பாயில நீ கோயிலே கொண்டு போடான்னு சொன்னாங்க. அப்ப நான் அப்ப கொண்டு வந்தேன். அப்ப அவர் அதுல வச்சு கோயில எல்லாம் கொண்டு போயில அதாவது கஞ்சா சாமரம் அது சொல்லி பரிமளத்தின் பொட்டையும் வந்து ஏறினார். அவர் அங்க நேரம் ஜெயிச்சு போனவன். தெரியும் அவள் போனாலும் இப்ப அவள் ஆக்கல கணக்கில் விடுக்கிறாள். அண்டைக்கு வந்து போறாள் கூப்பிட அவனுக்கு நல்ல உழைப்பாடா. அவன் அந்த மாமனாரை மச்சானு சொல்லி எல்லாரையும் எடுத்து போட்டு அவளும் நல்ல இது கடையில் வச்சு நல்ல இதுகள் எல்லாம் வச்சு செய்கிறாள். நல்ல உழைப்பு. அவளே அந்த நேரம் அவன் கட்டார் வந்து வாயில இருந்து அங்க ஏறுவோம்னு சொல்லி அந்த நேரங்கள்ல கப்பல் தாண்டி ஏத்தினவங்க. அப்போ போய் நல்லா இருந்தவளை தாண்டி அப்ப இப்பவும் அவளே. ஆனா ஒன்னும் குறையில் என்ன சொல்லு இந்த அண்ணன் வந்துட்டு அதான் அப்ப அந்த நேரம் அவளே போனாலும் மேடாம குறை இல்ல. பெண்ணு ஊருக்கு உதவி செய்தாலும் இல்லையாண்டு இல்ல. ஆனா இப்ப கொஞ்சம் விலைக்கு கொஞ்சம் தடிப்பு தடிப்பு இல்லையா. நீங்க என்ன சொல்லுவாங்க சும்மா பூர மாதிரி போயிட்டு 50,000 1,00,000 தாண்டா பின்ன அவ்வளவு நேரத்துல விடுங்கிற மாதிரி இவ்வளவு தான். உன்னான நான் ஒரு நாள் அவள்கிட்ட நான் போனது கிடையாது. சரி அங்கனேக்க போய்க்கல இந்த ரவி என்ன ஒரு அவளா தாரு அவளா ஒரு இந்த ரவி என்ன ஒரு 10,000 ரூபா புடி இல்லன்னா இந்த போத்தில் உணர்ந்து நண்டா கொஞ்சம் புடி மற்றது அவளுக்கு இன்னொரு பயம் அப்படி குடுக்காட்டியும் நீ குடிச்சிட்டு போய் அவ்வளவு கேள்வி கேட்டு அவளை இந்த விரலாறு முழுக்க ரோட்டுல அந்த பயத்துக்காக அவ்வளவு வில்லங்கமா கொண்டு வந்து இந்த அண்ணா புடி இந்த அண்ணா புடி இன்னொரு 50 பேசா போய் அவள்கிட்டே ஒருக்கா போன முறை வந்து பெருமையா சொல்றான் இந்த போன முறையடா அவள் வந்தவள் யாரா வந்தவள் எல்லாம் குடிச்சு போட்டு அவளையே கேட்டேன். அது நான் இல்லைன்னு நான் சொன்னேன். அது வந்து சில புலிகள் இருக்குது. ஒரு பதில் உணர்ந்து யாருக்கும் மிச்சத்தை கொஞ்சம் பார்த்து கொடுத்து போட்டு மிச்சத்தை தந்தவள் என்ன அதுதான் வெளிநாட்டுக்கு லூத்துத்தனமாக இருக்கிற அந்த நேரம் வந்து குடும்பத்தை வந்து அவன் குடும்பத்தின் அடிப்படை தேவைகள் வந்து இந்த அம்மா அப்பா தான் பார்த்தேன். இப்ப சொல்லி வேணாமோ இல்ல இப்ப சொல்லி வேணாமோன்னு கேட்கிறேன். இப்ப முதுவ காட்டி போட்டு போயின இப்ப முதுவ காட்டி கொண்டுதான் நிக்கிறவங்க கூப்பிட கூப்பிட அந்த திரும்பி அங்க இப்ப போய் பார்த்தா இல்ல பாத்துட்டு இல்ல ஆரம்பிச்சு அவளுக்கு முன் வெளியே இருக்கிறாள். அப்ப அதுதான் என்ன கண்டுட்டா இப்படி திரும்பி அந்த இந்த பக்கம் திரும்பி நீ அந்த அவளே வீடு எல்லாம் களவு அந்த புளிய மரங்கள்ல ஒரு காணி இருந்தா காணிங்களா ரோட்டுக்கறி கூட தின்ன வராங்க. அப்ப தேங்காய் விளையாட்டுல இவங்க குளிச்சு கொண்டிருப்பாங்க. தேங்காய் அவன் அண்டைக்கும் பாக்குறாங்க வீட்டுல சமையல் நடக்கு. எங்க வீடு கட்டுறாங்கன்னு தெரியும். எங்க ரோட்டு கரையில வீடு ரோட்டு கரையில அவன் வீட்டுக்கு அனுப்பாங்க. தேங்காய் நகத்திலேன்னு தேங்காய் விழுந்தாக்கணும் கீழே போய் ஏந்துவான் அவன் தேங்காய் உணவு போக மாட்டான். தேங்காய் விட்டு அவன் வெள்ளமேடா களவட்டா வெள்ளமே அவன் ஆட்டு வளவுக்கு இருந்தாலும் கத்தியால நைசா அட்டி கொத்தி இழுத்து வேலைக்கெல்லாம் இழுத்து கொண்டு வெள்ளமே சேர்த்து போட இழுத்து கொண்டு வர ரோட்ல வந்து விழுமையோ நல்ல அழுவேன் கண்ணம் ரெண்டும்
இது புளியம்பழம் மாதிரி சிவந்து போயிடும். ஒண்ணுமே இல்லைன்னா வெத்து நாங்கள் ஒண்ணும் போல என்னடா வெத்தில போடலாம், இதுல இடையில இறக்கி விடுவாங்க. நீ பின்னுக்கு நீந்து வேற, நீ வந்து குளத்துக்கு உன்ன நீச்சல் நீந்தி நீந்தி கொண்டு வரலாம் விட வெத்திலேயே தப்பி போட்டு இந்த பின்ன கழுத்துல பிடிச்சு கொண்டு வா. இப்ப அடுத்து எங்க போறோம்? இப்ப இது எங்க போகுது? இது வர இப்ப மலேசியா போகுது. மலேசியாவுக்கு போய் அப்படியே திரும்பி துபாய்க்கு வரும். துபாயில நீ இறங்கி உனக்கு தேவையான சாமான இடக்கை பக்கம் விளக்கை பக்கம். இடக்கை பக்கம் துபாயிடா, விளக்கை பக்கம் மலேசியா. மலேசியா சிங்கப்பூர். நீ எங்க போற? நான் என்னடா நான் நிறைய மலேசியா போறானே, இந்த ஒரு சிங்கப்பூருக்கு போகணுவாங்க. நீ எங்க போ சந்திச்சா கொண்டு வா. சந்திச்சா கொண்டு வர்றது மற்ற என்ன சொல்லுவாங்க, போறது ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்க போய் இங்க எடுக்கணும், அங்க எடுக்கணும்னா கடைகளுக்கு ஒரு வயசாடா. அப்ப நாங்கள் துள்ளி இல்ல துள்ளி ஓடி திரிஞ்ச வயசுகளடா. அந்த நேரங்கள் அதை செய்து நாங்கள்லாம் இல்லையேன்னு நாங்க சொல்ல இல்லையடா. இப்ப பிள்ளைகள் பேரங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப இங்க பேர் கப்பல் ஒன்னு நீட்டா 2 இன்ச்சு ஒரு இன்ச்சு ஒரு டீ எடுத்து அப்படிதான் நீ பண்ணி நீ ஊருக்கு நீ கேட்க நீ இப்படி கிழிஞ்ச சாரத்தை எங்களை பக்கம் திருப்புவோம். விலையோட சேர்த்து கட்டுறதுக்கு மீன் பிடிக்கிறாங்க. போட்டோட 4-5 மீன் தருவேன். அவ்வளவு டெண்டா மடிச்சு கட்டினாதான் இந்த ஹோட்டல் எல்லாம் மறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சரம் கட்டி வண்ணப்படுத்திருக்கா. சரி, ஒரு குழப்பங்களே நஞ்சால இருக்கலாம். நீ பிரச்சனை நைஸா சொல்லிடுறேன். நான் சொல்றேன், நீ என்ன அடி அடி பேர் என்ன கிடக்குற பேன்களை கலட்டி போடாதீங்க. அப்புறம் நாளைக்கு அப்புறம் புதுக்கு நான் இங்க அதனால இங்க கொஞ்ச காலம் இருந்து நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தெரியும். அது உங்களுக்கு தெரியும். மோட்டார் எண்ணலுக்கு கதை என்ன கண்ணாடி ஓட்டுக்கூடாது. கட்டு துப்பி விட்டுறாங்க கண்ணாடி எல்லாம் அப்படியே துப்பினமா சரிடா. ஏதோ போய் வாடாப்பா மற்றபடி என்ன உங்களுக்கு உண்டுக்கு சம்பந்தப்படுத்தி விட்டுறாங்க. அப்புறம் நாளைக்கு பிரச்சனைனா அப்புறம் நான் தான் ஊக்குள்ள உன்னோட விட என்ன நீ வாங்க நீ பாப்போமா. சரி சரி என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கிற? என்னடா யோசினா இது கப்பல் போகுதோ நிக்கிறோன்னு தெரியாம என்ன சொல்லுவாங்க சொன்னாங்களாப்பா, கப்பல் ஆட்டும் குலுக்கும் குத்து கரணம் அடைக்கும் சத்தி வரும் பேக் எல்லாம் தருவாங்க. இப்ப சும்மா அப்படியே பிளேன்ல கூட இப்படி ஒரு கம்ஃபர்டபிள் முடிச்சு பாக்குறது போகுதோ நிக்கிதோன்னு முடிச்சு பாக்குற வேற பசமா இந்த மாதிரி போய் அளவுக்கு போய் கொண்டு இருக்குதுன்றா மெத்த கட்டில கிடந்த மாதிரி கிடக்கூடாது. அதே விடாம இப்ப நாங்கள் இருக்கிறது வந்து விஐபி, அதாவது வந்து லக்கேஜ் கொண்டு வரக்கூடிய பிசினஸ் பெரிய மாடியில் மேல் மாடி கீழேடாப்பா இருக்கிறப்ப அங்கேயும் ஒரே செட்டப் தான். அப்பா சும்மா பெரிய கிரவுண்ட் மாதிரி பெரிய டிவியை போட்டு படத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வீடுகளை படம் பாக்குற மாதிரி இல்லை, படத்துக்கு முன்னுக்கு இருக்கிறாங்களுக்கு ஒரு டிவி, இங்க பின்னுக்கு இருக்கிறாங்க 2 பக்கம் ஒரு டிவி, ஒரு 4-5 டிவி ஓடுது. அப்பா சும்மா இங்க போய் அங்க போய் இழுபட்டு குழம்புகளை போய் ஓடுப்படாம இதுல காங்கிரஸ் துறை கேஸ் வண்டினா பக்கண்டு புக் பண்ணியாச்சு ஏறியாச்சு. ஒரு பிரச்சனையில 4 வளர்த்து கொண்டே அடிக்கிறான். சிடிபி கொண்டே அடிச்ச மாதிரி காலுக்கு கொண்டே அடிக்கிறான். தெரியும், நான் கொஞ்சம் விலாயமா போவோம்னு பார்த்தேன். அமெரிக்காவில இருந்து வந்து இருக்கிறாங்க, பிரிட்டிஷ்காரன் பாரு. நாளைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வர போறாரு, எல்லாம் இதுலாண்டா வர போறாங்க. இதை விட ஒரு விலாயம் போகணுமோ. இப்ப நீங்கள் நார்மலா புக் பண்ணலாம், அப்படி புக் பண்றாங்க. புக் பண்றது சொல்றாங்க, அவன் தான் புக் பண்ணி விட்டவள் புக் பண்ண போறேன். சுவம்.com சொல்லிடுறா இருக்கு. சாயில் சுவம் சொல்லி சாய்சிவம்.com ஸ்பெல்லிங் தெரியுமோ? சரியா? என்ன சரியா? நீயே SAIL அவங்கெல்லாம் அடிச்சு SAIL SUBHAM
sailsuam.com அடிச்சிட்டு உள்ளுக்கு போய் உள்ளுக்கு போய் அங்க பாத்தீங்கன்னா அப்ப அங்க இத்தனை பேர் போக போறீங்க அதையும் ரெண்டு சொல்லி எல்லாத்தையும் புக் பண்ண நீ பிசினஸுக்கு தேவையான சாமான கொண்டுறலாம் பேக்கேஜ் கொண்டுறலாம் அதுக்குரிய ஒரு அளவான ரேட் இருக்குறாப்பா பெரிய அளவில் ஒன்றும் இல்லை லக்கேஜுக்கு ஏற்ற மாதிரியான ரேட் என்ன ரேட் பண்ணலாம் மற்ற நீ இப்ப உண்ட கரைச்சமா தேவையில்லை அப்ப நீ போன் பண்ணி சொல்லலாம் யாழ்ப்பாணத்துல போன் பண்றாரு 021 222 46 47 அதுல போன் பண்ணி சொன்னீங்கன்னா உனக்கு என்ன செய்ய போறா இத்தனை பேர் போக போறாங்க புக் பண்ணி விடுவீங்க எடுத்து யார் கேட்கிறேன் என்னத்துக்கு எடுத்து நீங்க அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க இந்த கேள்வி கேட்கலாம் தெரியும் நாங்களும் இப்படி சிப்பில இருந்து கதைக்கிறோம் கப்பல போறீங்களோன்னு கேட்பாங்க அப்படி இல்லை நீ உடம்பு நம்பர் கிடைக்க போறீங்கன்னா சைவர் 11 76 42 117 அதே வாக்கா அப்படியா அந்த நம்பரை கிடைக்க சொன்னீங்கன்னா புள்ள மாதிரி கொண்ட புள்ள மாதிரி இருக்குவாங்க சும்மா இங்க ஏர்போர்ட்டுக்கு போறேன்னா கார்ல போடுறேன்னு உனக்கு ஒரு நாள் பயணம் ஒரு நேரி நோவில்லை மூட்டு நோவில்லையடா காலுகள் சும்மா ஆடு இங்க அது கால் மூட்டு கிடந்தா இல்ல ஆடு அது ரெண்டு வாட்டி ஆடு அப்ப நீட்டா போய் கொண்டு இருக்கிறேன்டா பேர் எப்படி போகுதுப்பா நான் கொஞ்சம் சரிகிறேன் நீ கொஞ்சம் நேரத்துல கூட இல்ல நீ சரி நான் கொஞ்சம் நிமிர்றேன்